ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணதுக்காக வேண்டி டுடே பிசி அசம்பிள் ஒன்று பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த சோல்ஜர்ஸ் வாரா வாங்கம்மா. வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. சரியா வாயா? பின்னட்டும் அப்படி இல்ல, கடைசி வீடியோவில் யாருமே ஒரு 165 வியூஸ் தான் போயிருக்கு. எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்ப நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணுவீங்க, 3000 பேர் பார்த்திருக்காங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஆனா ஒருத்தரும் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கல. பார்த்தவன் ஒருத்தரும் ஒரு 24 பேரை தவிர நம்மளுடைய சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. சரி, இது நீ மூடு. செத்த நேரம் மரம் இருக்கும். சரியா? சோ நீங்க அதை மட்டும் பண்ணிடுங்க. சரியா? இதுதான் நம்ம அசம்பிள் பண்றாங்க போற பிசியோட கேஸ் மற்ற சாமான வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு பிரைஸையும் நான் டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன்ல சரியா? டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், டிஸ்பிளேல போடுறேன். சரியா? உங்களுக்கு பட்ஜெட்ல இருந்துச்சுன்னா பார்த்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் இது ஹேத முதல்ல காட்டுங்க. ஓகே, என்னென்ன கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி காட்டுங்க. சரியா? இந்த கேட்டு பார்த்துட்டா கண்டி ஃபேன் இருக்கு, கூலர் ஃபேன், ஆர்ஜிபி லைட். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நான் வந்து லைக் இன்னுக்காக வந்து கொஞ்சம் வயர் மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதையும் அடுத்து சேர்த்து பார்க்கலாம். விசாகிஸ்தான் வந்துட்டு அதை அசம்பிள் பண்ண போறாரு. சரியா? என்னென்ன எப்படி எல்லாம் வேலைக்கு என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் பிசிலங்கிறத நாம பார்ப்போம். சரியா? இது கேமிங் பிசி, பட் கேமிங்காக வேண்டி வாங்கல, எடிட்டிங் பர்பஸுக்காக வேண்டி வாங்குறோம். எங்களோட சேனல்ல எடிட்டிங் வாங்கி வந்திருக்கோம். இதே முதல் வீடியோவா நாங்க போடுறோம். நீங்க தார சப்போர்ட்ல இருக்கு. வீடியோ நல்லா வருமா இல்லாட்டி சேனல் ஊத்திக்கிட்டு வந்து இங்க பாரு ராஜா, இப்போ ஒண்ணும் கெட்டு போல. கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். ஓகே, இந்த வீடியோ எப்படி வியூஸ் போகுதுங்கிறத பார்த்து தான் நாங்க வீடியோ போடுறோம் இல்லையாங்கிறத தீர்மானிக்கோம். சரியா? ஓகே, வர மாதிரி ஒரு கூடிய போட்டாச்சு. அதை கண்ணாடி கேட்டோடி நந்தா என்ன என்ன எழவி அது கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. வந்து மதர் போட்டை ஃபிக்ஸ் பண்ண. மதர் போர்ட்டை ஃபிக்ஸ் பண்ண. என்ன தர மதர் போட்டு? இது வந்து ஜிகாபைட் மதர் போர்ட். ஜிகாபைட் ட்ரப் அல்ட்ராவோட மதர் போர்ட். ஸோ என்ன மதர் போர்ட் வந்து அது ஜிகாபைட் மதர் போர்ட். ஜிகாபைட் மதர் போர்ட் அது ஜிகாபைட் வேற ரெண்டு தெரியும். எது நாகார்ஜுனாவா? பேரு இப்படிதான் அல்ட்ரா. என்ன என்ன எழவி அது? நான் கேட்க போகல. அதனால சொல்லிடுவேன். அல்ட்ரா சரி சரி டோன்ட் நோ இங்கிலீஷ். அடுத்து என்ன காமம் பேசுறீங்க? என்ன பூட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். 4 ரேம் பூட்ட போறோம். SK ஹைனிக்ஸ்ல 8GB RAM 2. அடைட்டாட வந்து 8GB 2 RAM. அது அடுத்தது வந்து அது ஒரு யூகேஎஸ் ஹைனிக்ஸோட 2 8GB RAM. இது வந்து நாலுமே வந்து DDR5. ஓகே, ஸோ வேற என்ன வச்சிருக்கீங்க? அடுத்தது வந்து இது வந்து Core i9 14th generation HX வந்து ப்ராசஸர் வந்து வச்சிருக்கோம். ஸோ இதான் வந்து மார்க்கெட் லாஸ்ட்ல இருக்கிறது லேட்டஸ்ட் ப்ராசஸர். அடுத்தது இதுல NVMe SSD வந்து பாத்தீங்கன்னா 512 Patriotல 512GB வந்துட்டு வாங்கிருக்கோம். இதை தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ராசஸரை இன்ஸ்டால் பண்ணுறோம். வேறு மாற்ற என்ன செஞ்சுட்டா இருந்துச்சுன்னா தெர்மல் பேஸ்ட்டை வந்துட்டு அவசரமாக பூசிட்டார். அதனால கொஞ்சம் அது அப்படியே இறுக்கி எவ்வளோ கஷ்டமையா என்ன உடைச்சு போட்டீங்களா இல்லையா? A few moments later. இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. நட்ட ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்துட்டாரு. அடே கூட்ட தெரியுமாடா? டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. சரி நண்பர்களே, நம்ம இப்ப தன்மையும் சரியா எங்களோட 512 SSD நாங்க வந்துட்டு இப்ப இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். என்னைக்கு காணாம இதுல சரியா பூட்டி முடிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்ன செய்ய அப்புறம் கேஸ் எடுத்து நாமளே ஒரு கேஸ் தான். நாமளே ஒரு கேஸ் தான். கூலர் ஃபேன் இதுதாங்க. அது வந்து கூலர் ஃபேன் வந்து கலண்ட மாதிரி இருக்கு, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் சரியா. இதில் வந்துட்டு ஒரு கூலர் ஃபேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசியோடைய இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா ஃபேன் இருக்கு. அது வந்துட்டு கேசிங்கோட வருது. இவற்றது இருக்கே நீங்க ஒரு மெக்கானிக்கா திரும்புங்க போங்க கொஞ்சம். நீங்க ஒரு மெக்கானிக் மாதிரி தெரியுங்களா? யாருக்கு தெரியுமா? நான் முந்தி பிந்தி கொல்லகாமல வேலை செஞ்சா. அட பாவி. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் ஒரு கீய மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? நீங்க இவரான சாஃப்ட்வேர் இன்ஜினியர், உங்களுக்கு தெரியுமா மக்களே? நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கேட்டேன், ஹார்ட்வேர் இன்ஜினியர் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் என்ன ஹார்ட்வேர் இன்ஜினியரா? நீங்க நெட்வொர்க் எல்லாம் படிச்சு டிகிரி பிஹெச்டி எல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் எங்கள்கிட்ட கேட்கிறேன்னு. A few moments later. ஆசிக்காரும் கொஞ்சம் செலவாயிடுச்சு, கொஞ்சம் ஏதாச்சும் கொண்டு செல்லுங்க. நம்ம வருவாங்கி மூஞ்சி 100 ஆயிரம் இருந்தா நான் ஏன் இந்த எட்ஜில் வந்து நிக்கிறேன்? இந்த யூடியூப் சேனல் நம்பி ஒரு பிசியே வாங்கி போட்டோம் சரியா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிகிரி சர்டிபிகேட் பார்க்க கிடைக்குமா? டிகிரி அடிவாடு தான் பிரசிடென்ட். எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? லேடிஸ் காலேஜ். என்ன சாயிரா முஸ்லிம் லேடிஸ் காலேஜா? ஆயிஷா முஸ்லிம் லேடிஸ் காலேஜ். அது இருக்கு. அது அங்க நம்ம ஊருக்கு போறோம். யாரு பிளேட்ல ஆள் விட்டு தர்றாங்களா? வீட்டுல ஆள் விட்டு தர்றாங்களா? பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பெட்டிகளை தாப்பா அந்த காது தாங்க. வாங்க. One eternity later. நட்டம் நுப்பிட்டாது இல்லையா? சீஃப் மெக்கானிக் வந்து இப்ப நம்பி ஒரு பிரயோசனம் இல்லை. என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். நம்முடைய சீஃப் மெக்கானிக் சரியா. சிங்கம் களை இறங்கிருச்சு. பள்ளித்திட்ட வாய்நாங்க கர்ம கர்மா என்ன இப்படி நாருது? நட்டுக்குடி இங்க வர நட்டை ஸ்கூட்டர்ல இருந்து எங்களை புடிச்சாங்கடா. அது புடிச்சா முடியா உடும்பு புடிடா. வச்சிக்கிற 16 Pro Max 17 Pro Max போட்டுருக்கோம். யார போகணும்டா நம்மள மாத்தியான போகணும். 17 Pro Max அடுத்த மாசம் வாங்குவது நேரம் நம்ம அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறோம். என்ன அடுத்த மாசம் இந்த மாசம் நான் அன்பாக்ஸ் பண்ணாம நீங்க அப்படியே கொண்டாடுங்க சேனல்ல இறக்குறோம். அதே ஒரு தனி கண்டென்ட்டா போறோம். அன்பாக்ஸ் பண்ணாம எப்படி நான் இந்த ஃபைலெல்லாம் மாத்துறது? நீ கிளவுட்ல அப்லோட் பண்ணி போட்டு போனை பண்ண சரியா. நம்ம இதுல போட்டு பிரிச்சு மேய்ஞ்சி விட்டு நான் அந்த போனை இருந்த மாதிரியே அப்படியே செட் பண்ணி தருவேன். உள்ள என்ன இருக்கி அதை பார்க்கணும். பார்க்கணும் நான் அதை பார்க்கணும். கலந்து பார்க்கணும். வேற ஐபோன் உங்களை தேவை. உங்களை நம்பி ஒரு உபயோகம் கொடுங்க எல்லாத்துக்கும். அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. ஒரு வாரிய பிடிக்கலையா? நான் பிடிக்கலையா? கொடுக்க மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு ஃபிட் பண்ண தெரியாது. ஐபோனை டிஸ்பிளே தலையில மாட்டிடுவீங்க. அப்புறம் 3 கமரா பொசிஷன் மாதிரி வேலை செய்யும்.
குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய் அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. இந்த வீடியோவை நான் தான் எடிட் பண்ண போறேன் சரியா. போன வீடியோ வந்துட்டு நம்ம முஷாரிப் தம்பி எடிட் பண்ணது, இந்த வீடியோ நான் எடிட் பண்றது சரியா. எது நல்லா இருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கீங்க. முதல் வீடியோல வந்த கமெண்ட்ற லட்சணத்துக்கு உங்களை எல்லாம் நம்பி ஒரு யூடியூப் சேனலே ஓபன் பண்ணலாம்டா. சரி விஜய கார்டு செம்ம வெயிட் அது என்ன சரியா. இது என்ன விஜய கார்டு 350 அசிஸ்டன்ட் ஆஃப் கேம் வந்துட்டு 360 350 3050 350 350 மாதிரி 3050 மாதிரி 3050 360 370 3 இல்ல 3060 3050 சரியா. 30 60 30 50 30 50 30 60 30 60 30 செம்ம வெயிட் அதுக்கு பாக்குறதுக்கும் நல்ல ஆர்வம் இருக்கு. இப்படி எல்லாம் விஜய கார்டு அடிக்காங்க. இதுல விலை என்னன்னு வந்துட்டு ஸ்கிரீன்ல போடுறோம் பாருங்க. அதுவும் இல்லாம டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், அதையும் பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல நான் GeForce RTX சும்மா கலாஸ் அடிக்கிறீங்க. இதுல லைட் பத்தணும் நினைக்கிறேன் வேலை செய்யறது. அப்ப நம்ம அதுல கிளாஸுக்குள்ள CPU கிளாஸுக்குள்ள பார்க்கலாம். அடுத்து பூட்டி போட்டு ஆனா இந்த லேப்டாப் ஒன்று எனக்கு தெரியும் தானே, அதுல இருக்கிற 4060 அது எந்த சைஸ்ல இருக்கு? அது வந்து சின்ன சைஸ்ல இருக்கு. இது பெருசா இருக்கு. கம்ப்யூட்டருக்கும் லேப்டாப் அது டிஃப்ரெண்ட் என்ன நல்லா ஏதோ சொல்றீங்க. இப்படி இந்த மதப்பட்டம் இந்த மாதிரி தான் இருக்கப்பட நாளைக்கு சரியா. நான் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை கையால் ஃபிக்ஸ் பண்ணி டே ஆகோ எப்படி கம்போடியாக்கு வாடா. டே ஆகோ பேசுறாங்க. டே ஆகோ கம்போடியா நல்லா பவர்ஃபுல்லா இருக்கியா அப்படி வாங்கதா. நல்லா உஷாரான சாமான். உஷாரான சாமான் கேட்டதும் அது எப்படி நீங்க நட்டை சூஸ் பண்றீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா? அது மாதிரி நட்டு இருக்கு எப்படி அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாட்டேங்குது. கமரா முறைங்க சொல்லு இருக்கிறதுல விரா குருடருக்கு விரால் அப்புறாப்பல ஒரு போட்டு போறேன். வேற மாதிரி ஆக்களை நீங்க கூட வச்சிருந்தீங்கடா. 3 வரும் வெள்ள இல்ல எத்தனை ஃபீஸ் உங்க வாழ்க்கையில கலத்தி போட்டு கணக்கு இல்ல வழக்கு. ஆனா பாவிக்க தந்துரியா வேண்டிய பாவிக்க தெரியல கலத்தி போட்டுவேன் சரியா. உள்ளுக்கு என்ன சரியா சரியா. இங்க பாருங்க நீங்க சொல்லுங்க. அதுல ஒரு கிளிப் ஒன்று இருக்கேன், அதை நசிச்சா தமிழில வருமா சரி சரி. அது முன்னாடி இந்த கிளிப் எல்லாம் குளிந்துட்டு சவுண்ட் கேட்டுட்டேன். அதை மட்டும் தான் உருப்படியா வாங்க சிரிக்கலாம். இப்போ ஜனாதிபதி வாங்க சிரிக்கலாமா? போன வீடியோல என்ன சேனல்ல பேர் ஒன்று மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கடா. இவர் ஆக இந்த ஈக்காக்கா கூட இல்ல. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்கடா கலந்த கூட கேட்டே கூட்டிங்களா? கம்பெனி சீக்கிரத்தை வெளியே செல்லாதடா. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. வாய மூடுறா. என்ன ரேடியேட்டர் மாதிரி கூலிங் ஃபேன். இது வந்து நான் கையில மீது தேர்மல் பேஸ்ட் வந்துட்டு CPU போதும். இப்ப நம்ம இதை வச்சு ஃபிட் பண்ண போறோம். நல்லா செஞ்சுக்கலாம். சைனாக்கா என்ன சைனாக்கா என்ன பிராண்ட்? சைனீஸ் பிராண்ட். ஆறு சென்ன தாய்வான் தாய்வான் சைனா உனக்கு புட்டு கொடுக்க தயாராக்கி அடிக்கணும்.
இது எங்க இருந்து கலந்துறேன்? அது ஒண்ணுமே தெரியலையே. ஷபா இப்பவே கண்ணை கட்டுதே. இது வந்துட்டு ஒரு அளவுக்கு தானே அளவுக்கு செட் ஆயிட்டு இப்போ பின்னுக்கு வயரிங் பண்ணி வச்சிருக்கானு இது சரியா வந்துட்டு ஃபிட் பண்றீங்க 2 பேரும் சேர்ந்து. இப்ப நம்ம ஃபில்லிங் பாட்டுக்கு வந்துருக்கோம். இது சரியா கோரத்தாங்க அந்த சின்ன பவர் சப்ளை இந்த கேபிள் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அது எத்தனை பவர் சப்ளை அது எவ்வளவு நமக்கு 700 watt பவர் சப்ளை. நார்மலா நார்மல் பிசிக்கு வந்து 360 எல்லாம் காணும். இதுக்கு ஏனண்டா இதுல வந்து 24 பின் போட்டது நம்ம ஜிபியூ கொடுக்க போறோம். என்ன கிராபிக்ஸ் கார்டுக்கு. சோ அதால கொஞ்சம் 700 வாட் வச்சது பிளாட்டினம் ஷீல்டோட வாங்கிருக்கேன். சரி, இதுக்கு எவ்வளவு விலை வந்துச்சு? One eternity later. இல்ல பிசிஎஸ் உங்கள்ட்ட எண்டுக்கு வந்துருக்கேன். அதில் நான் சக்கரவர்த்தியடா. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. பச்சோலி மீதியா நான் இல்லையா பச்சோலி மீதா. சரி, இப்ப நம்ம பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, வெடிச்சு பறந்தா நாங்க அவா ஒன்னாயிட்டா அண்ணாயிடா. மணிக்குள்ள கனெக்ட் பண்ணுங்க. மணிக்குள்ள கனெக்ட் பண்ணி இப்ப நம்ம பிசி செம்மையா வேலையா எல்லாம் வேலையா லைட் எல்லாம் இருக்குது. ஒரு மாதிரியா செட் பண்ணி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டோம். 2-3 hours செலவு போடுவாங்க நம்ம சரி. இது செலவழிச்சு இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டோம். எப்படியோ எல்லாத்தையும் இது பண்ணிருக்கோம். இன்னைக்கு நாளே கிட்டத்தட்ட 8 hours இந்த வீடியோ இந்த வீடியோ மேபி ஒரு 5 to 6 hours. சரி, சும்மா காரம் இல்லை இந்த எடுக்கும் வீடியோ எடுக்கும். டைம் வந்து 11:40. 6 மணில இருந்து 11:40 வரைக்கும் ஷூட் பண்ணிருந்த வீடியோ. இதுக்காகவே நீங்க என்ன செய்றீங்க? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். சரியா, நாங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிற வரை உங்கள் அப்பா அம்மன் முசாரி. எங்க ஊர்ல இந்த ஊர்ல ஒரு சைக்கிள் பஞ்சர் போற சன்னு வேறு. சரியா, போற பெஜ்ஜி வைத்தனோடு தான் போற. அது போனோடனே நீ வேண்டாம் ஊசல் வச்சியா பெஜ்ஜி எங்க வரைக்கும் இன்னொரு இடத்த ஊச குத்தி போட்டு. சரியா, இதான் பெஜ்ஜி என்று சொல்லி 3 பெஜ் ஆக்கி விடுவாங்க. அதே மாதிரிதான் சும்மா இருந்த டீப்ப பெச்சு விடுற மாதிரி. நீங்க என்ன அது வச்சு சும்மா இருந்தீங்க, அதுல வாட்டில் ஆய்ங்க அன்பேக் பண்ணிக்க வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லப்பட்டு உலகப்படுத்தியா ஒரு பிரச்சனை. சும்மா இருந்த மாட்டை சும்மா இருந்த சங்க ஊதி கொள்தானாம்.